கிளம்பிட்டேன். வெளியில் கிளம்பிட்டேன். நல்லா வெயில் அடிக்குது. மணி 3:15 ஆகுது. இந்த டைம் தான் வந்து வெயில் ஜாஸ்தியாக இருக்கும். காலையிலலாம் வாக்கிங் போக வேண்டாம். இப்போ 3:15லேருந்து ஒரு 4:30-5 மணி வரைக்கும் கொஞ்சம் வெயில் நல்லா ஜாஸ்தியாக இருக்கும். எத்தனை டிகிரின்னு தெரியல. இப்போ ஒரு 13 அப்படி இருக்கும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் சில்னஸ் கம்மியாக இருக்குது. கிளம்பியாச்சு. போகலாம் வாங்க. அதே ரூட்டு தான் நம்ம ரூட். இதில் தான் போவேன். இந்த செடி மரம்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே அவ்வளோ அழகாக இருக்கும். இப்போ எல்லாம் மொட்டையாக நிற்கிது. இல்லையெல்லாம் இப்போ தான் துளுக்க ஆரம்பிச்சிருக்கு. இதெல்லாம் ஃபுல்லாக வீடு தாங்க. இங்கெல்லாம் பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி ஒன்றுமே இல்லாத மாதிரி தெரியும். ஆனால் உள்ளே பார்த்தா எங்கே பார்த்தாலும் வீடு தான் இருக்கும். பசங்க சைக்கிளில் வராங்க பாருங்கள். இது ஆக்சுவலாக சைக்கிள் பார்த்து தான் அது. நடந்து போகலாம். ரைட்டில் போகணும் நடந்து. அதுதான் முக்கியம். நம்ம ஊரில் லெஃப்டில் போகிற மாதிரி இங்கே லெஃப்டில் போகக்கூடாது. ரைட்டில் தான் போகணும். எல்லா பக்கமும் வீடு தான் இருக்குது பாருங்கள். அங்கே கொடி பறக்குது பாருங்கள். நெதர்லாண்ட்ஸ் கொடி கிடையாது. இது ஏதோ சிங்கம் மாதிரி இருக்குதுல. இதெல்லாம் வந்து இன்னும் 1 மாதம், அடுத்த மாதம் இதெல்லாம் அவ்வளோ அழகாக இலை சூப்பராக இருக்கும். இந்த இடமே செம்மையாக இருக்கும். அடுத்த மாதம் இன்னும் எப்படியும் 2 மாதம் 2.5 மாதம் தான் இருப்பேன்ல. அப்புறமா இதை வந்து எடுக்கிறேன் பாருங்கள். இப்போ இப்படி இருக்குல்ல, இன்னும் 1 மாதம் கழிச்சு பாருங்கள். அப்படியே மரம் ஃபுல்லாக இலையாக இருக்கும். அது கலர் வந்து அவ்வளோ அந்த இதுலையெல்லாம் பார்த்துருப்பீங்க, கேலண்டர்லாம் சீனரி. அது வந்து ஒரு லைட் கலரில் இலையெல்லாம் முத்துனா பச்சை பசை ரொம்ப கரும்பச்சை ஆகிடும்ல, அப்படி இல்லாமல் லைட் க்ரீனில் இருக்கும் இலையெல்லாம். அவ்வளோ அழகாக இருக்கும். எல்லாம் ஸ்கூல் விட்டு போகிறாங்க போல இருக்கு பசங்க. செரி பிளாசம் பூத்துருக்கு பாருங்க. அதை இது செரி பிளாசம் கிடையாது. இது பெரிய பெரிய பூவாக இருக்குது. இது வேற அழகாக இருக்குல்ல. டூலிப் சான்ஸ் கிடச்சிதுன்னா நிறைய வீடியோ போடலாம். பூவோட நம்ம அழகாக வீடியோ போடலாம். போவேன்னு நினைக்கிறேன் டூலிப் பார்க்குறதுக்கு. நம்ம ஃபேவரட் பூ கிடச்சிச்சு பாருங்க. இந்த மரம் இருக்குது பாருங்க. இது மாதிரி தாங்க எல்லா மரமும் இந்த கலரில் தான் இருக்கும், இந்த லைட் க்ரீனில். இது வரிசையாக மரம் தான். தக்காளி வாங்கிட்டு வருமான்னு பார்க்குறேன். முன்னாடியெல்லாம் காட்டியிருப்பேன். இது ஸ்கூலு. இந்த ஸ்கூல் காட்டியிருப்பேன் உங்களுக்கு முன்னாடி நெதர்லாண்ட்ஸ் வீடியோலெல்லாம். அங்கே பாருங்கள் ஸ்கூல். இது ஸ்கூலு. அந்த சைடும் ஸ்கூல் இருக்குது. நம்ம அப்படியே போய் ஒரு குளத்தை ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு நம்ம ஸ்பெஷல் குளம் ஒன்று இருக்குல்ல, அதை போய் பார்த்துட்டு ரவுண்ட் அடிச்சுட்டு போகலாம். சில்லுன்னு தான் இருக்குது. ஆனால் ரொம்ப தாங்க முடியாத குளிர் இல்லை, கொஞ்சம் நார்மலாக தான் இருக்குது. ஆனால் இந்த மரத்துக்குள்ளே போகிறப்ப வெயில் அடிக்கிற இடம்லாம் நல்லாயிருக்கு. இது மரம் இலையெல்லாம் தழுத்துருந்ததுன்னா ஃபுல்லாகவே நல்லாலாம் இருக்கும். இப்போ கொஞ்சம் வெயில் இருக்குது, அதனால் நல்லாயிருக்கு. குளத்தை சுற்றலாமா? இது எப்போவுமே அழுக்கு குளமாகவே இருக்கு. ஏன்னு தெரியல. தெளிந்த நீராக இருக்காது. இது கொஞ்சம் அழுக்காக தான் இருக்கும். கலரே அதுதான். இது பயங்கர சீனரியாக இருக்கும் முதல்லலாம். இப்போ அவ்வளோ அழகாக இல்லை பாருங்கள். அதுக்கு காரணம் அந்த இலை இன்னும் வராது தான் காரணம். இல்லைன்னா பயங்கர க்ரீனாக இருக்கும். இதே அழகாக தான் இருக்குது. பாருங்க, நாய் பிடிச்சிட்டு வராங்க பாருங்க. வாக்கிங், நாய் வாக்கிங் தான் இங்கெல்லாம். நாயோட வாக்கிங் போகிறது. இந்த குளத்தை சுற்றுவோம் நம்ம. என்னோட செல்லை எடுத்துகிட்டு வரல, அது வேஸ்ட்டு தானே அது. அதனால் இது மட்டும்தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். தண்ணி நிறைய இருக்குது.
நல்லா சில்லுன்னு ஒரு காற்று. நல்லாயிருக்கு. அழகாக ஒயிட் பாருங்கள், அன்னப்பறவை மாதிரி இருக்குது. அவ்வளோ செம்மையாக இருக்குது பாருங்கள். 2 இது நிற்கிது, கத்துது பயங்கரமாக. அங்கெல்லாம் நிற்கிது, நிறைய நிற்கிது அங்கே. இங்கே ஒரு பாலம் இருக்குது பாருங்கள். இதில் போய் நின்னோன்னா 2 சைடும் தண்ணி இருக்குமா, நடுவ பாலம். இது அழகாக இருக்கும், பார்த்து அங்கே போயிட்டுருக்கு. ஓ தண்ணியில் போயிட்டுருக்கு பாருங்க நாத்தெல்லாம். அங்கேருந்து ஒரே சத்தம் போடுது. ப்ரெட்டு போட்டிருக்காங்க யாரோ, அதான் சாப்பிட வந்துட்டு ஒரே சத்தம். பாருங்க ப்ரெட்டு கிடக்கு பாருங்க எல்லாம். கண்ணை கூசுது வெயில், நல்ல வெயிலாக இருக்குது. இந்த டைம் வந்தோன்னா வாந்தான். அதனால தான் நான் காலையிலேருந்து வெளியில் கிளம்பாமல் வீட்டில் இருந்துட்டு 3:30க்கு அப்புறம் வெளியில் போ அப்படின்னு சொன்னதால இவ்வளோ லேட்டாக வந்திருக்கேன். சன்ஸ்க்ரீன் லோஷன் தடவிட்டு வந்து நிற்கணும். எப்படி தண்ணி ஓடிட்டுருக்கு பாருங்க, செம்மையாக இருக்குல்ல. இங்கே 2 சைடு எல்லாமே ஸ்கூல். அது வந்து எய்த்தாப்பில் இருக்கிறது வந்து இன்டோர் கேம் இருக்கும்னு நினைக்கிறேன். உள்ள எல்லாம் பேட் அதெல்லாம் எடுத்துகிட்டு உள்ளே போகுங்க பசங்க, பார்த்துருக்கேன். எங்கேயாவது உட்கார்றதுக்கு இடம் இருக்குமானா இருக்காது போல இருக்குது. பெஞ்ச் இல்லைங்க. புதுசாக என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ் புதுசாக வந்திருக்கவங்க, அதாவது லாஸ்ட் இயர் நான் நெதர்லாண்ட்ஸில் லேருந்து வந்ததுக்கப்புறம் வந்த சப்ஸ்கிரைபர்லாம் வந்து நெதர்லாண்ட்ஸ் வீடியோ பார்த்துருப்பீங்களான்னு தெரியல. அதனால தான் இப்போ நெதர்லாண்ட்ஸ் காட்டிகிட்ருக்கேன். நல்லாயிருக்கும், அமைதியாக இருக்கும். அதான் சொல்கிறேனே, ஊர்லேருந்து வந்து நெதர்லாண்ட்ஸில் இறங்கி ஆம்ஸ்டர்டாமில் இறங்கினேன்னா, ஆம்ஸ்டர்டாமில் இறங்கி பையன் காரில் ஏறினோன்னா அப்படி ஒரு அமைதி. இங்கே பாருங்க ஸ்டாச்சு. அது என்ன, அது ஒருத்தன் ஆமை மேலே உட்காந்துருக்கான் மாதிரி இருக்குது பார்த்தா. ஆமாம், ஆமை தான் அது. ஆமை மேலே உட்காந்துட்ருக்க மாதிரி. அப்படியே ஒரு அவ்வளோ ஒரு அமைதியாக, சத்தமே இல்லாமல், ஒரு ஹார்ன் சத்தம் ஒரு எதுவுமே இல்லை. அப்படி ஒரு அமைதியாக இருந்தது. எனக்கே காதுக்கு ஒரு மாதிரி இருந்தது, என்னடா அது சத்தமே இல்லாமல் எப்படி இருக்குது அப்படின்னு. நம்ம இந்தியாவில் சும்மா சத்தம், எங்கே போனாலும் சத்தம் தான். இங்கே அமைதியாக இருக்கும். பசங்க விளையாடுற சத்தம் அங்கே கத்துறோம், அவ்வளோதான். வேறு எந்த சத்தமுமே இல்லை பாருங்கள். இவ்வளோ வீடு இருக்குது, எங்கே பார்த்தாலும் வீடு தான், வரிசையாக ஃபுல்லாக வீடு தான் பாருங்க. அந்த பக்கம்லாம் வீடு தான் ஃபுல்லாக. ஆனால் அப்படியே அமைதியாக இருக்கும். இந்த செடியெலாம் நல்லா இலை வந்துருச்சு பாருங்க, அழகாக இருக்குது. காற்று லைட் அடிக்குது. இதெல்லாம் உட்கார்றதுக்கு தலையெல்லாம் பறந்துருச்சு. கடைக்குள்ளே வந்துட்டேன். நிறைய ஷாப் இருக்குதுக்குள்ளே. அதில் வந்து ஆல்பர்ட் ஐஜின் அதுக்கு தான் போகிறேன்னா. தக்காளி வாங்கிட்டு வேறு ஏதாவது வாங்க முடியுதா பார்க்குறேன். ஒன்றும் வாங்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கான் பையன்.
பார்லர். இது பாருங்கள், பியூட்டி பார்லர். செடியெல்லாம் பாருங்கள், அழகாக பூக்க ஆரம்பிச்சிச்சு. இதெல்லாம் உண்மையான பூவானே தெரியல. உண்மையான பூ தான் போல இருக்கலாம். டூலிப் வந்துருச்சு பாருங்கள். அட சூப்பர், டூலிப் பூத்துருச்சு. இதெல்லாம் வேறு பூ, டூலிப் தான் அழகான கலரில். இன்றைக்கி காலையில் ரொட்டீன் ஒர்க் எனக்கு கடைக்கு போகிற வேலை தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.